ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமை மாவு அப்பம் தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கோதுமை மாவு அப்பத்துக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இதில் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். அதை கரைச்சிக்கலாங்க. இப்போ பாத்திரத்தில் போட்டு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் கரைஞ்சால் போதுங்க. கரையிட்டோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நான் எள்ளு போடுறேங்க. எள்ளு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு சேர்க்குறேங்க. ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு துண்டு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சதும் நம்ம இதுவே சேர்த்துக்கலாங்க. வெல்லம் கரையிட்டோங்க. பார்க்கலாம் பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுத்துங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய், எள், உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போட்டேங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடாகவே இந்த தண்ணியை வடிகட்டிக்கலாங்க. தூசு தும்பு இருந்தால் வந்துடும், அதுக்காக தாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கப்பு தண்ணி நம்ம வெல்லம் கரைக்கும் போது சேர்த்தோம். இன்னும் ஒரு 1/2 கப்பு விடலாம். இட்லி மாவு பதத்துக்கு கரைக்கணுங்க. இந்த கரைக்கிறதுல தான் இருக்குது. நல்லா கலந்துக்கோங்க. இந்த எள், தேங்காய்லாம் போடுறதுனால நல்லா மணமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம போட்ட வெல்லம் இந்த மாவுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டோட்டலாக 1 கப்பு தண்ணி விட்டுருக்கோங்க. 1/2 கப்பு வெல்லம் கரைக்கும் போது 1/2 கப்பு இப்போ விட்டோம். இப்போ இதை கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெய் சுட வச்சு அப்பம் ஊற்ற வேண்டியதுதாங்க. தேவைன்னா உங்களுக்கு 2 சிட்டிக்கை சோடா மாவு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். இல்லைன்னா சூடு எண்ணெய் நம்ம காய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம் நீங்கள் சுடுங்க. அப்போ நல்லா புசு புசுன்னு வருங்க. உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ அது செய்யுங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சுட ஆரம்பிச்சிடலாங்க. இது எவ்வளோ தண்ணி இழுக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாங்க. 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள். 10 நிமிஷம் ஆகிடுத்து. நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், எண்ணெய் கடாயும் வச்சிட்டேங்க. இப்போ இதை பார்த்துக்கலாம். மாவை பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இதில் நான் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கலந்தேங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த பதம் தான். 1 கப்பு தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேங்க. அவ்வளோதான். 1/2 கப்பு நம்ம வெல்லத்துக்கு வச்சோம். திரும்பவும் சொல்கிறேன், 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டோம். அவ்வளோதாங்க. அது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சூடு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க.
அப்போ தான் நல்லா அப்பம் புசு புசுன்னு வரும். நீங்கள் வேணால் இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா பேக்கிங் பவுட்ரு கூட கலந்துக்கலாம், சோடா மாவு. சரிங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி சூடு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க, உங்கள் விருப்பத்தை பொறுத்ததுங்க. நான் லிஸ்ட்டில் சோடா மாவும் கொடுத்துருக்கேன். எண்ணெய் விருப்பப்பட்ட எண்ணெய், இல்லைன்னா சோடா மாவு கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்கலாம். சூடு ஆகிடுத்து, இருந்தாலும் போட்டுதான் எழும்பி வரணும். எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க. இப்போ நம்ம அப்பம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன சட்னி கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்லோ பண்ணிடுறேன். எண்ணெய் ரொம்பவே சூடாகிடுது. இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பாத்திரம் ப்ளெயினாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 3 நாள் விடலாங்க. குழியாக இருந்தால் 1 தான் விட முடியும் அப்போ, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 3 நாள் விட்டுக்கலாம் பாருங்கள். ஏன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கிற தொட்டு தான். இப்போ நான் இதில் 4 விடுறேங்க. ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும், உள்ளெல்லாம் நல்லா வேகுங்க. ஒரு நிமிஷம் வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் வேகலை. இப்போ பாருங்கள், கோல்டன் ஆகிடுத்து. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடும் நல்லா வெந்து வரட்டுங்க, ஒரு நிமிஷம். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்ச் ஊற்றலாங்க. இது எப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எண்ணெய் எடுத்துருங்க, இல்லைன்னா எண்ணெய் நிறைய குடிக்காது, இருந்தாலும் அப்படி ஜஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஈடு ஊற்றி காட்டிடுறேன். சுட சுட பசங்க காலி பண்ணினே இருப்பாங்க, சாப்பிட்டுனே இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அப்பம் சூப்பராக இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஒரு அப்பம் சுட்டு முடிச்சிட்டேங்க. நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. சுட சுட கமகமன்னு அந்த எள்ளு தேங்காய் வாசனையிலே பசங்க வந்து தின்ட்டு போயிட்டானுங்க. நான் போட்ட 1 கப்பு மாவுக்கு 15 அப்பம் வந்ததுங்க. இங்கே ஒரு 10 அப்பம் இருக்குது, 5 அப்பம் சாப்பிட்டாச்சுங்க. சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சுவையாக டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.